இன்றைக்கி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய 2 அ ஷார்ட் ஸ்டோரீஸை நம்ம பார்க்கலாம். அது வந்து பிஸ்னஸ் பீப்பிள், அதாவது ஆந்த்ரப்ரனர்ஸுக்கு இது என்ன வியூவில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு பார்வையில் நம்ம பார்க்கலாம். ஆ, வாலி, சுக்ரீவன் 2 பேருமே அண்ணன் தம்பிக. ஆனா வாலி வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து அவரோட இன்டென்ஷன் வந்து தப்பாக இருந்துச்சு. வாலிகிட்ட நிறையா சூப்பர் பவர்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த சூப்பர் பவர் என்னென்னா, அவர் வந்து யாரு கூட சண்டை போடுறதுக்காக எதிர்த்து நிற்கிறாங்களோ அந்த எதிரியோட பாதி பலம் தனக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு பெரிய பவர் ஒன்று வச்சுருந்தார். இது வந்து கரெக்டான விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம லேர்ன் பண்ணி நம்மளோட நாலேஜை அப்கிரேட் பண்ணி நம்மளோட சூப்பர் பவர் இன்க்ரீஸ் பண்ண அது வலிமை குறைந்தவங்களை எல்லாத்தையும் தாக்கி அவங்ககிட்ட பறித்து எடுக்கிறதுக்காக அதை பயன்படுத்தக்கூடாது இல்லையா? சமுதாயத்தோட, சொசைட்டிக்கு அல்லது நம்மளோட தொழிலை பெருக்கிறதுக்கு உண்டான ஒரு செயலில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்டென்ஷன் வந்து மற்றவங்ககிட்டருந்து பறிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து ரொம்பவே தவறான ஒரு இன்டென்ஷனாக இருக்குது. அந்த இன்டென்ஷன் நமக்கு அழிவுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த ஒரு கேரக்டர் வந்து நமக்கு காமிச்சதாக நான் பார்க்குறேன். வாலி அப்படிங்கிறவர் சுக்ரீவன் அப்படிங்கிற தன்னோட சகோதரனோட மனைவிக்கு மேலே ஆசைப்படுறாரு. அதன் மூலிமா அவங்க 2 பேத்துக்கும் சண்டை வந்து கடைசியில் அது வந்து வாலியோட முடிவுக்கு அது வந்து வழிவகுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாலி வந்து அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கு பயங்கரமான பவர் இருக்குது. பட் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு தானே. ஸோ அப்போ ராமர் வராரு. ராமருக்கு தெரியுது இந்த மாதிரி அவருக்கு எதிர்த்து நின்னா தன்னோட பலம் அவருக்கு போய் சேரும்னு சொல்லி, பாதி பலம் அவர்கிட்ட போய் சேரும்னு சொல்லி, அந்த அட்வான்டேஜ் எதுக்காக அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து மறைஞ்சு நின்று வாலியை கொல்றதா புராணம் சொல்லுது. மறைஞ்சு நின்று தாக்குறது வந்து தர்ம செயல் கிடையாது. ஒளிஞ்சு நின்று தாக்குறது, நேருக்கு நேராக சண்டை போடுறது தான் தர்ம செயல். அப்போ தர்ம செயல் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமான ராமர் கதாபாத்திரத்தை எப்படி அதர்மத்துக்கு அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், அதற்கு கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ராமரோட இன்னொரு அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தில் சொல்கிறாங்க. என்னென்னா, கம்ப்ளீட்டாக சூழ்ச்சி, கம்ப்ளீட்டாக இல்லை, பெரும்பாலான விஷயங்கள் இடத்துல சூழ்ச்சியின் மூலமாகவே கிருஷ்ணர் வந்து அந்த போரை ஜெயிக்க வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா எதிர்த்து போராடுற ஒரு பர்சன் வந்து சகுனி. சகுனிங்கிறவர் கம்ப்ளீட்டாக ஒரு சூழ்ச்சி மட்டுமே அவர் வந்து அவரோட பவர், அதை மட்டுமே அவர் நம்பி அவர்கிட்ட இருக்கிறத வச்சு தானே அவர் பண்ண முடியும். அவர்கிட்ட உடல் வலிமை இல்லை. அதனால் மைண்டில் இருக்கிற பவரை நெகட்டிவ் இதாக வந்து எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணி அந்த போரை வந்து நடத்த வைக்கிறாரு சகுனி. கிருஷ்ணர் வந்து அதர்ம வழியில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சகுனிகிட்ட சொல்கிறார். சகுனி என்ன சொல்கிறாரு, நான் வந்து சாதாரணமான பர்சன், நான் வந்து எல்லாம் பண்ணலாம், ஆனால் நீங்கள் வந்து தர்ம வழியில் தானே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அதர்ம செயல்கள் புரிந்தால் அந்த அதர்ம செயல்கள், அதாவது சூழ்ச்சியும் தர்மமாகவே கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சூழ்ச்சியோட நோக்கம் தர்மம் எனில் அந்த தர்மமும் அந்த சூழ்ச்சியும் தர்மமாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சூழ்ச்சி மூலியமாக நம்ம தர்மத்தை நிலைநாட்டுறது தவறில்லைன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சூழ்ச்சி பண்ணணுங்கிறது ஒரு இன்டென்ஷன் கிடையாது, தர்ம வழியில் நடக்கணுங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறது இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து கொண்டு வரதுக்கு நம்ம சூழ்ச்சியில் போனாலும் தப்பில்லைங்கிறது தான். அந்த மாதிரி மறைந்திருந்து தாக்குறதும் தர்மமாகவே கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, வாலி வந்து தப்பான இன்டென்ஷனில் இருக்கார், அதனால் அவர் வந்து அழிக்கப்படுறாரு அப்படின்னு எடுத்துட்டா, அவர் இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷனாக இருந்து நல்லவராக இருந்தாருன்னு வச்சுக்குவோமே. அப்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த சூப்பர் பவர் இருக்கு இல்லையா, அந்த சூப்பர் பவர் என்னென்னா, என்னை எதிர்த்து நிற்கிற எல்லாத்தையுமே அதில் இருக்கிற பாதி பவர் இவருக்கு வருங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா, ஒவ்வொருத்தரோட கதாபாத்திரங்களோட சின்ன சின்ன ஒரு எண்ணங்கள் அல்லது அவங்களோட இன்டென்ஷன் எல்லாமே கம்பைண்டாக தான் ஒரு மனிதர்களுக்கு இருக்கும்னு சொல்கிறதுக்காக கூட
ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி இதிகாசங்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கலாம். அண்ட் மகாபாரதம் உண்மையாகவே நடந்தது, ராமாயணம் உண்மையாகவே நடந்தது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அண்ட் ஐ டூ பிலீவ் தட். நானும் அதை வந்து நம்புகிறேன். ஏன்னா இதுக்கு நிறையா சாட்சிகள் நான் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்கும்போது நிறையா சாட்சிகள் நான் பார்க்க முடிஞ்சது. அந்த சாட்சிகள் எனக்கு ஏற்றுக்கக்கூடியதாக இருந்துச்சு. பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அது அப்புறமா நம்ம பார்க்கலாம். பட் இது ஒருவேளை கதையாக சிலர் வந்து நம்பினா கூட எதுக்காக இந்த இதிகாசங்களாக நமக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு காட்டுறாங்க அப்படின்னா, பிகாஸ் அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது வந்து குழந்தைகளுக்கு புரிஞ்சுக்கிறது, வாலிபர்களுக்கு புரிஞ்சுக்கிறது, அண்ட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு புரிஞ்சுக்கிறது, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் புரிஞ்சுக்கிறது, ஹோம் மேக்கர்ஸ் புரிஞ்சுக்கிறது, ரைட்? இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு நம்ம வந்து பிஸ்னஸ் பீப்புள் என்டர்பிரனர்ஸ் தான் டீல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்டர்பிரனியர்ஸ் எப்படி வந்து இதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லனா, மிஸ்டர் வாலி அவர் வந்து ஒரு பெரிய சூப்பர் பவர் இருக்குது, தன்னை எதுக்கிறவங்கள பாதியோட பவர் போகுது அப்படின்னா, இந்த சூப்பர் பவர் நமக்கு எடுத்துக்க முடியும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா கெட்டவங்ககிட்டேருந்து நல்ல விஷயங்களையும் எடுத்துக்க முடியும், நல்லவங்க விஷயத்துலேருந்து கெட்ட விஷயத்தையும் எடுத்துக்கக்கூடாதுங்கிறது ஒரு தர்ம செயல். அப்படியும் நம்ம பண்ண முடியும் தானே. அப்போது வாலி கெட்டவராக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு செயல், அந்த ஒரு சூப்பர் பவர் நம்மக்கிட்ட கொண்டு வர முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அந்த சூப்பர் பவர் என்னென்னா, நம்மளோட பிஸ்னஸில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குதுன்னு ஒரு 21 பாயிண்ட்ஸ் எழுதி, அதில் டாப் 7 என்ன, அதில் டாப் 3 என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி, அந்த டாப் 3 மேஜரான சேலஞ்சஸ் தான் நம்மளை பின்னாடி பிடிச்சி இழுக்குது அப்படின்னா, அந்த டாப் 3 சேலஞ்சஸை நம்மளை எதிர்க்கக்கூடிய எனிமியாக வச்சுக்கிட்டு அதை நம்மளோட பலமாக மாற்றிக்க முடிஞ்சுதுன்னா நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுக்கும் அது கொண்டு வரும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி ஸ்ட்ரென்த்தை வச்சு விளையாடணும்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த்தை வச்சு விளையாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட நெகட்டிவ் பார்ட்டை நம்ம பின்னாடி பிடிச்சி இழுக்கிறதையும் நம்ம ஸ்ட்ரென்த்தாக மாற்றிட்டோன்னா டபுள் த பவராக நமக்கு வரும். அந்த டபுள் த பவர் நம்மளை பிஸ்னஸில் எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே வந்து இன்னொரு நான் செகண்ட் ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, 2வது ஸ்டோரி ராமாயணத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு ஷார்ட் பார்ட் எது அப்படின்னா, ராவணன் வந்து ராமரோட ஒய்ஃபான சீதாவை கடத்தி கொண்டு போயிட்டு ஸ்ரீலங்காவில் வச்சார். ராவணனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. என்ன சூப்பர் பவர்னால், யாராக வேணாலும் அவர் உருவத்தை மாற்றிக்க முடியும். அப்படி ஒரு பவர் இருக்கிறதுனால தான் அந்த மாறு வேடத்தில் போயிட்டு சீதாவை வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டு ஸ்ரீலங்காவில் வைக்கிறார், ரைட்? அப்போது இந்த சீதா வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல. இவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு நான் உன்னை ராணியாக ஆக்குறேன்னு சொல்லி என்ன ஆசை வார்த்தைகள் கொடுத்தாலும் அவங்க வந்து எப்பவுமே ராமரை மட்டுமே நினச்சிட்ருக்காங்க. அவங்கள நெருங்க முடியல. அண்ட் ராவணனுக்கு சீதாவை எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணுங்கிறது ஒரு ஆசை மட்டும் இல்லை, அது நாளுக்கு நாள் வெறியாக மாறுது. அப்போ எல்லாத்திட்டையுமே ஏன் மந்திரிகள்லாம் ஏதாச்சும் யோசிச்சு ஏதாவது வழி சொல்லுங்கப்பா, நீங்களாம் யோசிக்கிறதுக்காக தானே இருக்கீங்க, ஏதாச்சும் யோசிங்க, ஏதாவது திங்க் பண்ணி சொல்லுங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பல்பான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொல்கிறார், நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு தான் உருமாறுற ஒரு சக்தி இருக்குல்ல, யாராக உருமாறி போனாலும் சீதாவை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் நீங்களே ராமர் மாதிரி ஒரு வேஷத்தில் போனீங்கன்னா ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம்ல, எப்படி என் ஐடியா அப்படின்னு கேட்குறார். மேபி இந்த புலிகேசி மூவியில் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மங்கினி அமைச்சர்களே, இந்த விஷயம் எனக்கு தெரியாதா, ரைட்? ராமர் மாதிரி வேஷம் போட்டு நான் போனேன்னா சீதாவை கன்வின்ஸ் பண்ணிட முடியும்னு எனக்கு தெரியாதா? பெரிய ஒரு இதாக நீங்கள் சொல்ல வந்துட்டீங்களா? நானும் அப்படி ட்ரை பண்ணினேன், ராமர் மாதிரி வேஷம் போட்டேன். ஆனால் ராமர் மாதிரி வேஷம் போடும்போது என்னால் மாற்றான் மனைவியை நினச்சி பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த தோற்றத்துக்கே அந்த அளவுக்கு உண்டான ஒரு பவர் இருக்குது. அதனால் எனக்கு அந்த சீதா மேலே இருக்கிற எண்ணமே மாறுது. அவங்க வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்குற மாதிரி உண்டான இதாக மாறுது. அதனால் என்னால் அந்த வேஷத்தை போட்டு கூட போக முடியல அப்படின்னு அவர் சொன்னதாக இதிகாசம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபேக் இட் அன்டில் மேக் இட். இது பிஸ்னஸ் பீப்புள் எந்த மாதிரி பார்த்தா நல்லாயிருக்குன்னா, நாம் வந்து பிஸ்னஸில் ஒரு மார்க்கெட் லீடராக நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த மார்க்கெட் லீடருக்கு உண்டான எல்லா பிஹேவியரும் நமக்கு வரும் தானே. அப்போ எல்லா பிஹேவியரும் நமக்கு வர பட்சத்தில்
நம்ம வந்து அதே மாதிரியே நம்ம நடவடிக்கைகள் மாற 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 நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோமோ அதுவாகவே நம்ம மாறுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரியே மாற முடியும் தானே? ஆனால் பிரச்சனை என்னென்னா, எனக்கு என்ன வேணும், நான் என்னவாக ஆகணும் அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அப்போ யாருக்கு வந்து அந்த கிளாரிட்டி இருக்கோ அவங்க வந்து அதை அடைஞ்சிட்ட மாதிரியே நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். அடைஞ்சிட்ட மாதிரியே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் தானே? மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் தானே? அதை வந்து செயல்படுத்த முடியும் தானே? அப்போது இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த மாதிரியே நடந்துக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த மாதிரி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தானே பெரிய பிரச்சனை, ரைட்? அப்போது நமக்கு என்ன வேணுங்கிறது கிளாரிட்டி, எனக்கு இதுதான் வேணும்னு தெளிவாக இருந்தாவே பாதி வெற்றிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும், எனக்கு என்ன வேணுங்கிறது எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு நம்ம அதுக்குன்னு ஒரு வழி இருந்துச்சுன்னா அது அந்த வழியில் போகலாம் தானே, தப்பு இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஏர்ல் நைட்டின்கேல் வந்து ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட்டில் என்ன சொல்லுவார்னா, சக்ஸஸ் அப்படிங்கிறது காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் காசு பணம் வந்து சேரும்னு சொல்லுவார். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் காசு பணம் வந்து சேரும் அப்படின்னா சக்ஸஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா, யோசிக்க தோணுது இல்லைங்களா? அப்போ அதுக்கும் அவர் ஆன்சர் என்ன சொல்கிறாருன்னா, சக்ஸஸ் இஸ் பிகமிங் வாட் ஐ வாண்ட் டு பிகம். நம்ம என்னவாக மாற நினைக்கிறோமோ அதுவாக மாறுவதே சக்ஸஸ். அப்படி மாறுற பட்சத்தில் காசு பணம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும்னு சொல்லுவார். அப்போது நான் நினைக்கிற மாதிரி உண்டான என் எண்ணம் மாதிரி நான் மாறணும் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேங்கிறதுல கிளாரிட்டி வேணும். ஸோ அப்போ கிளாரிட்டியை நம்ம எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் அதை வந்து சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சஸில் நமக்கு இதுதான் வேணும், நான் இதுதான் மாறப்போகிறேன் அப்படிங்கிற விஷன் மிஷன் கோல்ஸில் கிளாரிட்டியாக கிறிஸ்டல் யாருனாலையும் எடுத்துக்க முடியும். ஒருவேளை அந்த கிளாரிட்டியை எடுத்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுங்கள். கிளாரிட்டியை கிறிஸ்டல் மாற்றுறது மட்டும்தான் நான் ரொம்ப வருஷங்களாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் ஐ கேன் ஹெல்ப் யூ இன் ஐடென்டிஃபைங் யுவர் விஷன் மிஷன் கோல் அண்ட் உங்களோட பர்பஸ் ஆஃப் த லைஃப்பை நோக்கி உங்களை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு என்னால் முடியும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இன்கேஸ் இஃப் யூ விஷ் டு டூ தட், நீங்கள் வந்து அந்த மாதிரி போகணுன்னு நினச்சிங்கன்னா, பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்னென்னு புரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா அண்ட் என்னவா நான் ஆகணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி என் கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா, நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற கண்டென்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னெல்லாம் நான் லேர்ன் பண்ணுறேன் அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த கண்டென்ட்ஸ் நம்ம கம்யூனிட்டியில் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, நீங்கள் பார்த்ததுலேருந்து இப்போ ஏதாச்சும் அப்டேட்டட் இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள் நம்ம கம்யூனிட்டியில் அண்ட் கோ த்ரூ தட். புதுசாக ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ், புதுசாக ஏதாச்சும் உண்டான டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் நான் ஏதாச்சும் கொடுத்துருக்கேன் நம்ம கம்யூனிட்டியில் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் அகெயின், அதை வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் வி ஹேவ் அ லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இன் அவர் கம்யூனிட்டி. அது எல்லாத்தையுமே ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. பிகாஸ் என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர். ஏன்னா நம்மளை சுற்றி யார் இருக்காங்களோ அவங்களோட ஆவரேஜாக தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளை சுற்றிலையும் ஃபார்ச்சூன் நோக்கி போகிற, பர்பஸை நோக்கி போகிற ஒரு பீப்புள், நம்மளை விட பெட்டராக திங்க் பண்ணுற பீப்புள் நம்மளை சுற்றி இருக்காங்கங்கிற பட்சத்தில் அவங்களோட ஆவரேஜாக நம்மளோட தாட் ப்ராசஸ் மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அது உங்களோட அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும், உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கும், உங்களோட வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் த லிங்க் பிலோ அண்ட் கெட் இன் டு த கம்யூனிட்டி. ஓகே, ஸோ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரிஸ். இதே மாதிரி உண்டான நிறையா ஸ்டோரிஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் நான் புரிஞ்சிக்க விரும்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ். ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக என்டர் பண்ணுங்கள். அண்டு நம்ம இதே மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் பிஸ்னஸ் பீப்புளோட ஒரு பார்வையில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணலாம். இது கேஎன் கார்த்திகேயன் பாலசுப்ரமணியன். மீட் யூ தேர். பை பாய்.